விண்ணை போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம் உலக. நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் இது தெரியுதான்னு பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு என்னன்னு தெரியுதுங்களா? இது வந்து வேப்பம்பூ. இது இங்க பாருங்க, இப்போ சீசன் இது. இதை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்க. இது இப்போ தான் நாங்கள் உடச்சோம். இந்த மாதிரி காலையிலேருந்து கொஞ்சம் நிறைய பூ கிடச்சாக்கா நீங்களும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வைங்க. இது இங்கே பாருங்க சகாமி எப்படி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பூ மட்டும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பூ மட்டும் எடுத்து இதை வந்து நம்ம காய வச்சு எடுத்து இது வந்து குழம்பாகவும் செய்யலாம், அப்புறமா துவையல் மாதிரியும் அரைக்கலாம். ரசம் வைக்கும்போது வந்து சும்மா ஒரு 2 பூ எடுத்து போட்டோம்னா ரசம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து உடம்புக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. இது வயிற்று புண்ணுக்கு, பூச்சி இருக்கும்ல வயிற்றுல, அதெல்லாம் வந்து இதை சாப்பிட்டாக்கா இது வயிறு க்ளீன் ஆகும். இந்த வேப்பம் இதோட பழம் இருக்குது பாருங்களேன். இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இதில் காய் வந்து பழமாகும். அந்த பழம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கசகாது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து வாரத்துக்கு 1 டைம் வந்து எங்கள் வீட்டில் நான் ஃபஸ்ட்லாம் குழம்பு வைப்பேன். இப்போ வந்து பூ தீர்ந்துச்சு. இது வந்து காலி ஆகிட்டு நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் கேட்டதுக்கு அதில் வந்து ஒரே ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபா பேக்கிங்காக. ஆனால் இங்கே பாருங்கள், மரத்துலேயே ஈஸியாக கிடைக்கிற பூ. இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பூ தான், ஒரு 50 கிராம் கூட இருக்காது. அது வந்து 50 ரூபான்ட்டுன்னு லேபிள் ஒட்டி விற்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் ஏமாறாதீங்க. உங்கள் வீட்டு மரத்துலேருந்து நீங்கள் பறித்து இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க, காய வச்சு. இந்த மாதிரி காய வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நான் வந்து இது மாதிரி காய வச்சு நம்ம வந்து நல்ல ஒரு கவரில் இல்லைனாக்கா டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இது எத்தனை வருஷத்துக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் அப்போ எங்கள் அம்மா கொடுத்தாங்க. இப்போ தான் எனக்கு போன வருஷம் தான் காலி ஆச்சு, அதை எடுத்து போட்டேன். இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக நான் சாப்பிடவே இல்லை. அது கடையில் போய் கேட்டதுக்கு அந்த ரேட் சொன்னோடனே எனக்கு வேணான்னு வந்துட்டேன். இப்போ தான் நாங்கள் இந்த வருஷம் தான் இப்போ எடுத்து இது பாருங்கள், இப்போ தான் க்ளீன் பண்ணி நான் வைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது நான் ரெகுலராக எங்கள் சமையலில் சேர்த்துக்குவோம். இது வந்து பெனிஃபிட் அவ்வளோ இருக்குங்க. இது வந்து சாதாரண பூ கிடையாது. எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். சும்மா ஒரு 4 கொத்து வச்சோம்னாவே போதும், இதுலேயே அவ்வளோ பூ இருக்கும். அந்த 4 பூ வச்சு அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏமாறாதீங்க. உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் ஈஸியாக இதை வந்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு தெரியாது. இது வந்து கிராமத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, கண்டிப்பாக சொல்கிறேன் நான், காய்ங்க வந்து ஒரு 2 நாளைக்கு வைக்கிறாங்கனாக்கா 3 நாளைக்கு வந்து இந்த மாதிரி நிலத்தில் வளையிற கீரை, இந்த மாதிரி வேப்பம்பூவு, நாங்களாம் வந்து வெந்தயம் வைப்போம், வெந்தய குழம்பு வைப்போம், மிளகு குழம்பு, இஞ்சி குழம்பு, நெல்லிக்காய்லாம் மரத்தில் அங்கே என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சே நாங்கள் வந்து எங்கள் ஊர்லலாம் வாரத்துக்கு ஒரு முறை தான் சந்தை. அப்போ என்ன பண்ணணும்னா 2 வேளை நம்ம குழம்பு வைக்கணும் போது என்ன பண்ணணும்னா, நாங்கள் வேலைக்கு போகிற இடத்துல இப்போ ஒரு மாங்காய் மரத்தில் மாங்காய் இருக்குதுன்னா அதை அறுத்துன்னு வருவாங்க, நெல்லிக்காய் எடுத்துன்னு வருவாங்க, இந்த மாதிரி தான் செய்வாங்க. அதனால தான் கிராமத்தில் வந்து இப்போவும் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பாருங்கள், முகத்துக்கு கூட எந்த க்ரீமும் போட மாட்டாங்க, வெறும் மஞ்சள் தேய்ச்சி தான் குளிப்பாங்க. ஆனால் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து முகத்துக்கு அவசரம் ஃபேஷியலு, க்ரீமு என்னென்னவோ வாங்கி செலவு பண்ணாலும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னாக்கா நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும். நம்ம அந்த உடம்பு உள்ளே இருக்கிற எஃபெக்ட் தான் நம்ம மூஞ்சியில் காமிக்கும். நம்ம வயிறு வந்து க்ளீனாக இருந்துச்சுனாக்கா நம்ம முகத்தில் வந்து இந்த மாதிரி ஆகாது. இப்போ பாருங்கள், கர்ப்பப்பையில் கட்டியோ இல்லை ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருந்துச்சுன்னா மூஞ்சில் வந்து பிம்பிள்ஸ் நிறைய வரும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கு தெரியாது பிம்பிள்ஸ் வருது அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனால் அது அதனால் வரது கிடையாது. நம்ம வயிறு வந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா எதுவும் வராது. வயிறு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் நம்ம முகத்தில் வந்து அந்த எஃபெக்ட் தெரியும். இதை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதுக்கு அந்த க்ரீம் இந்த க்ரீம்னு வாங்கி போடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி வேப்பம்பூ வச்சு குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வயிறு வந்து எரிச்சல் இருக்காது, பூச்சி தொல்லை இருக்காது, நல்லா பசியும் வேகமாக எடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக நீங்கள் செலவு பண்ணாதீங்க. சூப்பர் மார்க்கெட்லலாம் ரொம்ப அதிகமாக விற்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டு மரத்துலேயே பக்கம் எப்படியா இருந்தாலும் எந்த ஏரியாவிலையுமே வேப்ப மரம் இல்லாத ஏரியாவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பறிச்சுன்னு போயிட்டு இதை நல்லா காய வச்சு இந்த பூ மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது எத்தனை வருஷம் ஆனாலும் இது கெடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்கள், இதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு கூட இது வந்து குடிக்கிறாங்க. பித்தத்துக்கு நல்லதுங்க. பித்தம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தொப்பை வீயும் போது என்ன ஆகுனாக்கா, வயிறு பெருசாக இருக்குது, கேஸ் ட்ரபிள் அப்படிலாம் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து வாரத்தில் ஒரு டைமோ இல்லை 2 டைமோ நீங்கள் கசாயம் வச்சு குத்திங்கனாக்கா எவ்வளோ பித்தம் இருந்தாலும் கரைஞ்சி வரும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் சொல்கிறேங்க. நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே எஃபெக்ட் நல்லா தெரியும். இது எங்கள் ஊர்லலாம் நாங்கள் இப்படி தாங்க, நாங்கள் வந்து வேப்பம் பழம் பறிக்க போவோம். அந்த பழத்தை வந்து நிறைய அப்படி, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கசக்காது. இது வேப்பம் பூன்றதுனால இது கசக்கும், வேப்பம் பழம் கசக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இலை மட்டும்தான் கசக்கும். அந்த பூவுலேயும் கசப்பு தெரியாது, பழத்துலேயும் கசப்பு தெரியாது. நான்லாம் நிறைய பழம் சாப்பிடுவோங்க. உங்கள் கையில் சொல்கிறதுக்கு போய் என்ன இருக்குது, நாங்கள் வந்து வேப்ப மரம் மேலே ஏறிக்கின்னு பழம் ஃபுல்லாக பறித்து சாப்பிடுவோம்.
இன்றைக்கும் என் வயிறு வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. அன்றைக்கி அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி கொஞ்சம் நான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாக இருக்கிறேனான்னு தெரியாதுங்க. எனக்கு 2 சிசரிங் தான். ஆனால் நான் வந்து எப்பயுமே எனி டைம் பேக்காகட்டும் எந்த வேலையாகட்டும் ரெஸ்ட் எடுக்காமல் நான் வேலை செய்வேங்க. எனக்கு டயர்ட்னஸ்ஸே தெரியாது. ஏன்னா நான் வந்து அங்கே இருக்கிற ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே வந்து நான் இங்கே ஆனால் கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேங்க. இந்த மாதிரிலாம் எங்கள் கிடைக்கிறது வச்சு நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் வீட்டான கிடச்சிச்சின்னா ஈஸியாக நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கேங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.